இந்த வீடியோவில் நம்ம HTML டேபிள்ஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஹாய், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து HTML டேபிளோட இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்போவுமே டேபிளை போடணும்னா நம்ம டேபிள் டேக் யூஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு நம்ம டேபிளில் போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன டேக்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லிடுறேன். ஓகே, ஸோ எப்போவுமே நீங்கள் டேபிள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டேபிளோட டேக்ஸ்குள்ளே தான் நம்ம யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம என்னென்ன டேக்ஸ் நம்ம இப்போ போடுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஆர் டேக் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து டிஆர்னா டேபிள் ரோ, அதுதான் வந்து டிஆர் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரோவா வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு காலம் வந்து ஒரு ரோவா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஆர் டேக் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து டிடி டேக் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டேபிளோட டேட்டாஸ்லாம் நீங்கள் போடுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல வந்து ஹார்ட் டிஸ்க்கு, சிடி டிரைவ், CDS 111 இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்களா, இதெல்லாம் வந்து டேபிளோட டேட்டா. மேலே இருக்க அந்த ஐட்டம், குவான்டிட்டி, ப்ரைஸ் இதெல்லாம் வந்து நம்ம எதில் போடுவோம்? அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிற டேக் TH இதில் போடுவோம். ஓகே, THனா டேபிள் ஹெட்டர்னு அர்த்தம். ஓகே, டேபிள் ஹெட்டர் இதுதான் வந்து டேபிள் ஹெட்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்குள்ளே தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஐட்டம் அப்படின்ற மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி 3 டேக்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து டேபிளோட ஸ்ட்ரக்சரை வந்து பற்றி பார்த்துடலாம். எப்படி வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர்டு டேபிள் வந்து நம்ம போடலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர்டு டேபிளில் வந்து போடணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஹெட் யூஸ் பண்ணுவேன். ஓகே, இப்போது எப்படி வந்து நம்ம HTMLக்கு வந்து ஹெட்டு பாடி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி டேபிளுக்கும் நம்ம வந்து ஹெட்டு பாடின்றதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஹெட் அப்படின்னா என்ன? இப்போ டீனா இந்த இடத்துல வந்து டேபிளோட ஹெட்டர், ஐட்டம், குவான்டிட்டி, ப்ரைஸ், எக்ஸ்டெண்டட் இதெல்லாம் வந்து இந்த ஹெட்டருக்குள்ளே வரும். நல்லா கவனிங்க, ஹெட்டர். ஸோ இப்போ எல்லாமே கன்சிஸ்ட் பண்ணுறது தான் வந்து ஹெட்டர். இதுக்குள்ளே வந்து ஐட்டம், குவான்டிட்டி, ப்ரைஸ்ன்னு ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக இருக்குல்ல, இதெல்லாம் தான் நம்ம வந்து THக்குள்ளே போடணும். ஓகே, டேபிள் ஹெட்டுக்குள்ளே போடணும், ஹெட்டருக்குள்ளே போடக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எல்லாம் ஒரே ரோல இருக்கிறதுனால நல்லா கவனிங்க, ஒரே ரோல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், டிஆர் டேக் வந்து இங்கே போடுவோம். ஸோ டிஆர் டேக் போட்டதுக்கப்புறம் எல்லா TH டேக்கையும் இதுக்குள்ளே தான் நம்ம போடணும். TH டேக்ல ஃபஸ்ட்டு வந்து ஐட்டம், ரெண்டாவது என்னது, ரெண்டாவது TH டேக்ல வந்து குவான்டிட்டி, மூணாவது TH டேக்ல வந்து ப்ரைஸ் அண்ட் எக்ஸ்டெண்டட். ஓகே, ஸோ ப்ரைஸ் அப்புறம் வந்து எக்ஸ்டெண்டட். ஸோ இந்த மாதிரி எல்லா TH டேக்கையும் ஒரே ரோவாக மாற்றுறதுக்காக தான் இந்த டிஆர் டேக்கை நம்ம போட்டிருக்கோம். இது எல்லாமே வந்து ஒரு ஹெட்டர்ப்பா அப்படின்னு நம்ம கூகுள் கிட்ட சொல்கிறதுக்காக தான் இந்த ஹெட் டேக்கை நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இப்போ டேபிள் ஹெட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தான் வந்து டேபிள் பாடி. ஓகே, ஸோ இந்த டேபிள் பாடியில் வந்து நம்ம என்னென்ன டேக் யூஸ் பண்ணுறோம்னா அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ஹார்ட் டிஸ்க் ஒரு குவான்டிட்டி $500, எக்ஸ்டெண்டட் வந்து $400 அப்படின்னு இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரே ரோல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ரோவாக தான் நீங்கள் வந்து எப்போவுமே கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டிஆர் டேக் ஃபர்ஸ்ட் போடுவேன். ஓகே, நம்மளுக்கு என்ன ஃபர்ஸ்ட் என்னது ஐட்டம் வந்து நம்ம வந்து டேபிளோட டேட்டா கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து TD டேக் யூஸ் பண்ணணும், டேபிளோட டேட்டா. இந்த இடத்துல நீங்கள் டேபிளோட ஹெட் கொடுத்தீங்க, அதனால TH டேக். இந்த இடத்துல TD கொடுக்குறீங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த 3 TDனா ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஐட்டமு, ஹார்ட் டிஸ்க். ஸோ இந்த இடத்துல வந்து ஹார்ட் டிஸ்க். ஓகே, ஸோ ரெண்டாவது வந்து அதே மாதிரி இன்னொரு TD. ஸோ இதில் வந்து குவான்டிட்டி, எத்தனை குவான்டிட்டி வேணும், எனக்கு ஒரு குவான்டிட்டி போதும். அதே மாதிரி இன்னொரு TD, இதில் வந்து எத்தனை டாலர்ஸ் போட்டுருந்துச்சு, $500. ஓகே, அதே மாதிரி வந்து இன்னொரு TD. இந்த இடத்துல வந்து எக்ஸ்டெண்டட் வந்து எத்தனை டாலர்ஸ், $400. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ரோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இது வந்து டிஆர் டேக்குள்ளே போட்டிருக்கனால இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரோவாக வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி. ஆல்ரைட், ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ரோவை கிரியேட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து மல்டிபிள் ரோஸை வந்து நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதில் அவுட்புட் செக் பண்ணிடலாமா? சேவ் பண்ணிவிட்டு நான் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதில் வந்து எதுவுமே இல்லாமல் வெறுமனே இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மல்டிபிள் ரோஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இன்னொரு டிஆர் டேக் போட்டு இந்த இடத்துல இன்னொரு TD டேக் போட்டு ஃபர்ஸ்ட் வந்து இப்போ என்ன உங்களுக்கு ஐட்டம் வந்து CD டிரைவ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து CD டிரைவ் கொடுக்கணும், CD டிரைவ். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து மற்ற விஷயங்கள்லாம் நான் இந்த இடத்துல காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு நான் இப்போ என்னோட அவுட்புட் செக் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்டர் இல்லாமல் வெறுமனே இருக்கு இல்லையா? ஸோ பார்டர் வந்து எப்படி நம்ம போடுறது அப்படிங்கிறதுனா இந்த இடத்துல வந்து டேபிளோட உள்ளக்க போயிட்டு நம்ம பார்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு போட்டு இதுக்குள்ள பார்டரை வந்து நீங்கள் பிக்சல்ஸில் கொடுக்கணும். ஏன்னா பார்டர் அப்படிங்கிறது விட்த் இல்லையா? ஸோ வித்தை வந்து நம்ம எப்பவுமே பிக்சல்ஸில் தான் கொடுப்போம். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஒரு 2 பிக்சல்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா
இந்த இடத்துல வந்து எனக்கு அந்த 2 பிக்சல்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகி எனக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து டேபிளுக்கு பார்டர் கொடுக்கணும், ரைட்டா? இப்போ இது வந்து நம்ம மல்டிபிள் ரோஸ், எத்தனை ரோ வேணுமோ உங்களுக்கு மல்டிபிள் ரோஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் வந்து திரும்ப நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இன்னொரு ரோ வந்து வந்துடும் இந்த மாதிரி. ஸோ இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இன்னொரு ஐட்டம் என்னது, சிடிஎஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல வந்து சிடிஎஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். சிடிஎஸ் போட்டு சேவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து டேபிள் பாடி.